விஜயாண்டி நல்லா பண்ணியிருக்காரு சார். ப்ரொடக்ஷன் ப்ளஸ் நடிப்பு நல்லா பண்ணியிருக்காரு. அதான் விடோவாக இருக்கிறவங்க மறுதிருமணம் பண்ணிக்கிறத வந்து முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. அது எனக்கு ஓகே. மற்றவங்க கருத்து எப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு வர வேண்டிய விஷயம் தான் சார். ஏன்னு வச்சுங்க, ஒரு சில விடோவான அவங்கள தவறான கூட நிறைய பேர் பார்க்குறது, அந்த சமுதாயத்தில் அவங்க போராடி ஜெயிச்சு வாழ்ந்த பிள்ளைங்கள படிக்க வச்சு காப்பாற்றி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். அவங்களுக்குன்னு ஒரு துணை இருக்கும்போது அது வந்து எல்லாமே வந்துட்டு மறைஞ்சிடும். அது மறையும். ஆமாம், இது பெண்களோட வந்துட்டு முற்போக்கு சிந்தனையாக வந்து புதுமை பெண் இப்போ பாரதி பண்ணுற மாதிரி இவரு ஒரு முற்போக்கு சிந்தனையை கையில் எடுத்திருக்காரு. இது நல்ல விஷயம்தான். அது சாத்தியம் ஆல்ரெடி 50,000 வருஷமாக நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. அது நடந்துக்கிட்டே முறையாக வந்துட்டு இல்லை கேட்டால் அவங்கள அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து முறைப்படுத்தினா அந்த பசங்க முன்னிலைப்படுத்தி எடுத்துட்டாதான் அது வந்து கண்டிப்பாக அது ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும், ஒரு கௌரவமாகவும் இருக்கும். நம்ம அம்மாவுக்குன்னு ஒரு சேஃப்டி, அதாவது சேஃப்டினா கடைசி காலத்தில் இவங்களுக்கு அவங்க துணை, அவங்களுக்கு இவங்க துணைன்னு ஒரு நல்ல விஷயத்த முன்னிலைப்படுத்திருக்காங்க. அதை பாராட்டணும் சார். விதவை மறுமணம் பற்றி பேசியிருக்காங்க. அதுக்காக அதுக்காக இயக்குனரை பாராட்டலாம். 10 நிமிஷம் தான் விஜய் ஆண்டனியே வராரு. ஹீரோ வந்து சுவாசிகா தான். அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே சரியான பெர்ஃபார்மன்ஸு. இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான கருத்து. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக இந்த மாதிரி படம் நம்ம தமிழ் சினிமாவில் வரல. ஸோ அது இந்த படம் இப்போ வந்திருக்கு. எல்லா பெண்களும் இது வந்து ஒரு உதாரணம். இது எல்லாருமே பார்க்கலாம், எல்லாம் ரசிக்கும்படி இருக்குது. பொறுமையாக உட்காந்து பார்த்தா எல்லா மகன்களுக்கும் ஒரு தாயோட கஷ்டம் என்னது அவங்களுக்கு புரியும். இந்த படம் பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. டைரக்டர் எல்லாம் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன்ஸும் ரொம்ப சூப்பரு, பார்த்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவருடைய என்ன சொல்கிறது, எல்லாரோட பணி ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த படம் வந்து ஒர்க் பண்ண அடுத்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டுகள் சொல்ல முடியும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பார்க்குறதுல. இதனால் வந்து என்னோடய ஃபேமிலியில் கூப்பிட்டு வந்து இந்த படத்தை கண்டிப்பாக நான் காட்டணும்னு நானே விருப்பப்படுறேன். எல்லாமே வாழ்ந்துருக்காங்க, செலக்ட் பண்ணி டைரக்டர் படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம கேரளாவில் அந்த மாதிரி மலையாளத்தில் இந்த மாதிரி படம் பண்ணுவாங்க. தமிழில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறது ரொம்ப ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். எல்லோரும் வந்து பார்க்கணும். டைரக்டர்ஸுக்கு எப்போவுமே அவர் பண்ணாலே அவர் எல்லாமே வந்து பார்க்கணும். சசினு சாருனாலே அவர் ரொம்ப ஹேட்ஃபுல் தான். நல்லாயிருக்கு. நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது, நல்லா இருந்தது. அவரோட இது நல்லா இருந்தது, பாசிட்டிவாக இருந்தது. நல்லா இருக்கு சார். அது எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங் இருக்குது சார். ரொம்ப அற்புதமாக இருக்குது சார். அத்திபுத்த மாதிரி எப்பயாவது அபூர்வமாக வர படங்களில் இந்த படமும் ஒன்று. சுவாசிகா மேடம், விஜய் ஆண்டனி சார், அதோட சுவாசிகா மேடத்துக்கு 2 சன்னு நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. சசி சாரோட தனி ஆளுமை இந்த படத்தில் தெரியுது. சொல்லாமலை படம் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். பிச்சைக்காரன், பூ படத்தில் வந்து அசத்திருப்பார். இந்த படமும் அதில் ஒரு படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் சார். சசி சாரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் ரொம்ப நல்ல மனிதநேயமிக்க ஒரு மனிதர். அவரோட மனசுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் வந்து அவர் எண்ணங்கள், ஆசைகள் எல்லாத்தையும் ஒரு படமாக வெளிப்படுத்தியிருக்காரு. அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்கள் சினிமாவில் ஒர்க் பண்ண, நான் ஒரு டப்பிங் கலைஞனாக இருக்கிற சினிமாவில் இருக்கிற ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. என்ன நடக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க, உள்ளே இருக்கிற கதையை சீனெல்லாம் நம்ம வெளியே சொல்லக்கூடாது இல்லையா? அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லை. நீங்களும் போய் படம் பாருங்கள். எப்படியும் ப்ரெஷ் ஷோ போடுவாங்களே சார். எனக்கு எல்லா சீனும் பிடிச்சிருக்கு சார். எல்லாரோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. சின்ன சின்ன வேஷம் கூட கருணாசனன்லேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சார். பெண்களுக்கான படம், எல்லாரும் பார்த்துட்டு மனப்பூர்வமாக ஏற்றுக்க வேண்டிய ஒரு படம் தான் இது. ஏற்றுக்கிட்டா ரொம்ப அற்புதமான ஒரு சசி சாரோட பெரிய வெற்றி. நிறைய பேர் காலகாலமாக இந்த மாதிரி புரட்சிகரமான விஷயத்தெல்லாம் பாலச்சந்தர் சார் சொல்லுவார். அதை நான் பார்த்துருக்கேன் நிறைய படங்களில். அந்த மாதிரி சிந்திச்சிருக்காரு சசி சார்.